எல்லாருக்குமே வணக்கம். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஃப்ரைடே மார்னிங் என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் என்னோடய சின்ன பையனுக்கு மட்டும் தான் ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அவனை ஸ்கூலுக்கு அமுச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இல்லையா, ஸோ அதனால் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணது ஃப்ரைடேலாம் வாஷ் பண்ணுறதில்ல, Thursday க்ளீனெல்லாம் வாஷ் பண்ணி வழுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவோம். இந்த தடவை வெளியே போனப்போ நான் பூ வாங்கிட்டு வரவே மறந்துட்டேன். ஸோ வீட்டில் இருக்கிற பூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னுட்டுன்னு பூ துளசி எல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தேன். அதுக்கடுத்தது நம்ம பாட்டில் துளசி செடி வச்சுருந்து அது கொஞ்சம் வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குது, 2-3 தடவை தள்ளி விட்டதுனால செடி ஃபுல்லாக வாடின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் புது பாட்டில் மண்ணெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொப்ரா இருந்துச்சு, அந்த கொப்ராலாம் போட்டுட்டு புதுசாக ஒரு துளசி செடி நட்டுட்டு அதுக்கடுத்ததாக பூஜை ரூமுக்கு வந்துட்டு பூவெல்லாம் வேறு போட்டுட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிக்கினேன். ஏன்னா என் பெரிய பையனை வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் கொஞ்சம், அதனால சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்குள்ளே டிஃபன் சாப்பிட்ணும் இல்லையா, 10:30 ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ லேட் ஆகிடும் இல்லையா, காலேஜெல்லாம் என்னதான் நம்ம 8:30க்கு கொடுத்துட்டு வந்துருப்போம் டிஃபன். அவங்களுக்கு 10:30 ஆகிடுச்சுமா, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னான். ஸோ அதனால் அப்புறம் தோசை போட்டு கொடுத்தேன் அவனுக்கு. அன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல், ஒழுகை சாம்பார் செஞ்சுட்டு இருந்தேன். ஒழுகை சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்தால் சாப்பிட்ற ஆகுதுன்னுட்டுன்னு காலையில் டிஃபனுக்கு தோசை செஞ்சுருந்தேன். ஸோ என்னோடய பெரிய பையனுக்கு தோசை கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக டீ போட்டு குடித்தா கொஞ்சம் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். டிஃபன் சாப்பிட்ட உடனே டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் கையில் வாஷ் பண்ணது கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 12:30 அப்படி நான் ஓலிகை சாப்பிட்றேம்மான்னு சொன்னான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஹோலிகை செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோலிகை சாப்பிட்டேன், அவன் 2 ஹோலிகை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வேலை கொஞ்சம் இருந்துச்சு. நேற்று 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே சாரீக்கு ஃபால் போடணுமா இருந்துச்சு, போட்டுட்டு ஜிக்ஸாக் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு, ஹெம்மிங்கு, ஹூக்கு எல்லாம் போடுறது இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஐரன் பண்ணிவிட்டு சாரீ எல்லாம் ப்ளவுஸ் ஐரன் பண்ணிவிட்டு யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கவரில் போட்டு வச்சுட்டேன். அப்படியே வேறு வேலை ஜிக்ஸாக் இது ஒரு 4-5 சாரீ வந்துருந்துச்சு. அதுவும் க்ளீனாக லெவல் கட் பண்ணி சாரீ ஜிக்ஸாக் பண்ணுறதுக்கு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. நம்ம கண்டினியூஸாக நெக்ஸ்ட் விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் வெண்ணெய் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை நை காசு இல்லான்னுட்டுன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தேன். நம்ம புதுசாக நை காசுனா பண்டிகைக்கு பொங்கலுக்கும் புதுசாக நை செஞ்ச மாதிரி இருக்கும்னுட்டுன்னு நை காசிட்டு இருந்தேன் பக்கத்தில். அப்படியே நம்ம நை காசும் போது எப்போவுமே நம்ம கிட்டே இருந்து தான் காசணும், இல்லைனா அது மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும், ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு 45 மினிட்ஸே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் நை காசுறதுக்குள்ளே. ஸோ அப்படியே பக்கத்தில் ராத்திரிக்கு நம்ம டின்னருக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யணும் மாதிரி இருந்துச்சு. அப்படியே டைப்ஸ் ஒரு கொஞ்சம் பழைய ரைஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படியே டைப் வச்சிடலாம், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னுட்டுன்னு அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் தலைக்கு நான் ஒரு ஆயில் காசி பண்ணுவேன், கொஞ்சம் பரவாயில்ல ஓகே. இப்போது ஏர்ஃபால் அவ்வளோ ஆகிட்டு இல்லை. நம்ம ஒரு 4th டைம்னு நினைக்கிறேன் நான் இது ஆயில் ரெடி பண்ண ஷுரு பண்ணி. கொஞ்சம் ஆயிலு, வெந்தயம் ஒரு 4 வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வேம்பாலை பட்டை போட்டுட்டு இருக்கேன். அதை நான் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஸோ இது 4th டைம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்னத்தோட ரொம்ப ஹேர்ஃபால் ஆகியிருக்கும், இப்போது ஓகே. ஸோ அப்படியே நம்ம எண்ணெயை ரெடி பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் நெய்யும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெய் நம்ம ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய கிச்சன் வேலையும் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.